ஹாய் அமேஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிம்னா குர்வான் ஷேர் தான் பார்க்க போகிறோம். ஃப்ளர்ட்டி ப்ரொஃபஸர். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப்பில் ஒரு ஸ்டோரி. அண்ட் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா இல்லையா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் தயவு செஞ்சு வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட எல்லா வீடியோலுமே நான் சொல்கிறேன் கமெண்ட் பண்ண சொல்லி. ஒரு நார்மலாகவே ஒரு 6 to 7 8 கமெண்ட்ஸ் மட்டும்தான் வருது. வியூஸ் 1K 2K 3K இந்த அளவுக்கு வரப்போ இப்போ ஏன் கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு மாரி வந்து கமெண்ட்ஸோ எதுவுமே வரல அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு வீடியோஸ் போடுறது வந்து கம்மியாயிரும். இல்லைன்னா நான் வீடியோஸ் போட மாட்டேன். எனக்கு வந்து லிட்டரலாக எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா நான் வந்துட்டு அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். பட் நீங்கள் அந்த இது வந்து எனக்கு ரிட்டன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒவ்வொருவரும் ஒரே ஒரு கமெண்ட் போட்டால் ஒன்றும் ஆயிராது. ஸோ நீங்கள் அதை மட்டும் பண்ணுங்கள். ஜஸ்ட் நான் உங்ககிட்ட நீங்கள் பார்க்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க வந்துட்டு நீங்கள் ஒரே ஒரு கமெண்ட் போடுங்க தயவு செஞ்சு. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். அது வந்துட்டு நான் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு நான் எடிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி டைம் கிடைக்கிறதுக்கு நானே ஒதுக்கி அத்தனை வேலை பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக நான் 2-3 days ஒன்ஸ் வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறேன்னா நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட் நீங்கள் இன்க்ரீஸ் ஆக கண்டிப்பாக டெய்லியும் வந்து வீடியோஸ் வர சான்ஸ் நிறையவே இருக்குது. நம்ம ஓவராக பேச வேண்டாம். அண்ட் ஒன் திங் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஃப்ளர்ட்டி டைப்பில் வந்து நம்ம சேனலில் ஒரு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஃபுட்டி டைப் அண்ட் ஃப்ளர்ட்டி பாய் டைப்பில் கேட்டிருந்தாங்க. பட் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமேனு இது பண்ணேன். ஸோ இட்ஸ் மை ஓன் ஸ்டோரி, என்னோடய ஓன் ஸ்டோரி. எவ்வளவுமே வந்து காப்பி ரைட்டுன்னு வந்தீங்க அசிங்கமாக நான் கேட்பேன். ஸோ ஓகே, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்ட்ரோவில் எல்லாம் டேரெக்டாக ஸ்டோரியில் கேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு செட் ஆஃப் பாய்ஸ் காலேஜ்குள்ளே உட்காந்துட்ருக்காங்க. லைக் எல்லாருமே ரேக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க போகிற வரவங்கெல்லாம். ஸோ ஒவ்வொரு பொண்ணை வந்துட்டு ஒவ்வொருத்தன் வச்சு வந்து ரேக்கிங் பண்ணிகிட்ருக்கான். ஒவ்வொரு கேள்வி கேட்குறது, கலாய்க்கிறது இந்த மாதிரி. ஸோ ஜிமின் தான் அதுக்கு கேங்கோட லீடரே. ஸோ சென்டரில் உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு எல்லோரும் தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்கள ரேக்கிங் பண்ணிட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து பார்த்துட்ருக்கான். டே ஜீவன், இங்கே பாருடே, வாயாடா அது லிப்ஸ்டிக்கும் மண்ணாங்கட்டியும் போட்டு வந்துடுவாளுங்க, ஆளையும் மண்டையும். வாயாடா அது கருமம், வாயில் பெயிண்ட் அடித்து வச்ச மாதிரி. டே ஜீவா, அந்த பிள்ளைய கூப்பிட்டு போடா. முதல்ல அந்த வாயில் இருக்கிற கன்ற வேலைக்கு சொல்லு. இதெல்லாம் என்னால் கிளாஸ்லலாம் பார்த்துட்ருக்க முடியாது. வந்து பலார்னு போடுவேன். இப்போ மட்டும் நீ அவளை அழிக்க வைக்கலை, உனக்கு இருக்குடி. வரேன்ல, வச்சுக்கிறேன். தலைவா, நான் போகிறேன் தலைவா, அவளை கூப்பிட்டு போகிறேன் தலைவா. இல்லை தலைவா, வாடி, என் தலைவன் சொல்லிட்டான் பாரு, அதோட பிடிக்கல என் தலைவனுக்கு, வா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனும் சேர்த்து அந்த பொண்ணை இழுத்துட்டு போய் வைப்ஸ் வச்சு அவள் லிப்ஸை நல்லா தேய்ச்சி தொடச்சி எடுக்கிறான். ஸோ அப்போ தான் கரெக்டாக வந்துட்டு வயன் என்ட்ரி ஆகிறா. ஸோ அவள் ரெட் கலரில் டாப்பும் எல்லோ கலரில் பேண்ட்டும் எல்லோ ஷாலும் போட்டுட்டு செம்மையாக ஒரு சுடிதாரில் அழகாக இருக்கா. ஸோ ஃப்ரீ ஹேர்லாம் போட்டு சைடில் வந்து ஹேர் வந்து கிளிப் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் 2 ஹேர் வந்து விட்டுருக்கா. ஃப்ரண்ட்டில் காஜல்லாம் போட்டு மைல்டான ஒரு லிப் க்ளாஸ்ன்னு சொல்லலாம், லிப்ஸ்டிக் கூட கிடையாது. ஸோ அது போட்டுட்டு அவள் அப்படியே நடந்து வரா. ஒரு குட்டியான ஒரு ஹீல்ஸு, ரொம்ப இல்லாமல் மைல்டாக வந்து காலேஜ்க்கு போடுற மாதிரி. ஸோ நல்லா க்யூட்டாக வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கா. கையில் வந்து ஒரு குட்டி ஒரு பேகு. ஸோ அது ஒன் சைடு போட்டுட்டு அந்த பேகு நல்லா அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே வந்து காலேஜை சுற்றியும் முற்றியும் அப்படி வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு காலேஜ்குள்ளே வரா. தலைவா, என்ன தலைவா, இங்கே பாரு தலைவா, இப்போ தான் பொண்ணு மாதிரி இருக்கு தலைவா. என்ன தலைவா, இப்போ போய் விட்டு வைக்கிறே தலைவா, அத்தனை கிஸ் அடி தலைவா. டே நிறுத்தடா, கிஸ் அடிச்சு நீங்கள் பார்த்தியாடா? சரி இல்லை தலைவா, இல்லை சொல்கிறேன். இப்போ பாரு, வாயில் அந்த பெயிண்ட் இல்லாமல் இப்போ தான் அந்த புள்ள அந்த பார்க்குற மாதிரியே இருக்குது. நீ தான் யாரையும் விட்டு வைக்க மாட்டிய தலைவா. என்ன தலைவா, இப்போ தான் ஒன்று போச்சு, இப்போ இந்த பொண்ணு அப்படின்னு ஜீவன் வந்துட்டு ஜீவன்கிட்ட பேசிகிட்டே இருக்கான். மூட்டு போடாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு
அவன் வந்து கரெக்டாக வந்துட்டு ஒயனை பார்க்குறான். ஸோ ஒயன் வந்துட்டு அந்த பேக் அப்படி பிடிச்சிட்டு நடந்து போயிட்டுருக்கா. ஸோ கூட அவள் ஃப்ரெண்டுமே அவள் ஜாயின் பண்ணியிருப்பா அவள் கூட. ஸோ அவளும் இவளும் சேர்ந்து ஒன்றா தான் போகிறாங்க. பட் ஒயன் வந்து சுற்றி முற்றி அவ்வளோவா பார்க்கல. ஒரு ஓரமாக வந்துட்டு அப்படியே போயிட்டா. ஸோ அப்படி போயிட்டுருக்க டைமில் ஜீவன், தலை அங்கே பாரு தலை, அங்கே ஒரு பொண்ணு போகுது தலை, என்ன தலை விட்டுட்ட தலை. டே நிறுத்து, நான் தனியாக பார்த்துக்கிறேன், நீ இந்த வேலையை பாரு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண் அப்படியே உங்களே தான் தேடுது. ஸோ அவங்களே பார்த்துட்டே இருக்கான். ஸோ ஃபைனலி நீங்கள் உங்கள் கிளாஸ் அப்படியே தேடிட்டு போயாச்சு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் கூட, உங்கள் ஃப்ரெண்ட் இன்ஹா, ஸோ அவள் கூட தான் இப்போ இருக்கீங்க. கிளாஸில் போய் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேனால் எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசிக்கிறாங்க. நிறைய பேர் உங்ககிட்ட பேசுகிறாங்க, நீங்களும் வந்து பேசுகிறீங்க. பட் நாட் அவ்வளோவா இல்லை. ஸோ கிட்டத்தட்ட வந்து இன்ட்ரோவர்ட் மாதிரி தான் இருப்பீங்க. பட் சம்டைம்ஸ் மட்டும் பேசுவீங்க, லைக் ஆம்பிவர்ட் மாதிரி. கொஞ்சம் கோவமும் வரும், அவ்வளோலாம் இல்லை. ஸோ ஒரு பொண்ணு வந்துட்டு கிளாஸ்குள்ளே வரா. அவள் கண்ணெல்லாம் அப்படியே வந்து வீங்கி இருக்கு, கண்ணு அப்படியே ரெட்டாக இருக்குது, சீக்ஸ் எல்லாம். வயனுங்க பாருடி, அந்த பொண்ணு அழுகுதுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கு. ஸோ உங்கள் பக்கத்தில் தான் வந்து உட்கார்றா. ஹலோ, என்னாச்சு, ஏன் அழுகுறீங்க? யாராச்சும் திட்டாங்களா? அது 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 வெளியே கூல் ஒன்றும் இல்லை. என்னாச்சு சொல்லுங்கள், ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? ஸோ அப்படின்னு வயனா கேட்குறா. பட் அந்த பொண்ணு வந்து தேம்பிகிட்டே இருக்கா. ஓகே, கூல் டவுன், தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வயனை வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறா. ஸோ அந்த பொண்ணு குடிக்குது. ஸோ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு காம் டவுன் ஆகுது. ஸோ அப்போ தான் பேசுகிறா. வெளியே வெளியே சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து ரேக்கிங் பண்ணுறாங்க. ஓ, இப்போ நீங்கள் ஓகேவா? என்ன சொன்னாங்க? இல்லை, அந்த அண்ணா. ஓகே ஓகே ஓகே, நீங்கள் எகெயின் ஆரம்பிக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். ஜஸ்ட் டேக் இட் ஈஸி, ஓகே? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அமைதியாக உட்காந்துக்கிறா. ஸோ அப்படியே இந்த சைடு ஸோ ஜிம்மின் எல்லாருமே அப்படியே ரேக்கிங் பண்ணி முடிச்சுட்டு அவன் கேங்கோடு சேர்த்து வரான். ஸோ முதல்ல அவன் வந்து என்ட்ரி ஆகுறான் கிளாஸ்க்குள்ளே. ஸோ எல்லாருமே எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஸோ அவன் பின்னாடி வர கேங்கெல்லாம் போய் உட்காந்துடுறாங்க. பட் ஜிம்மின் மட்டும் போய் ஸ்டேஜில் நிற்கிறான். ஸோ நீங்களும் தான் வந்து இப்படி அதை பார்த்துட்டு தான் எந்திக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னு. ஸோ அந்த ஸ்டேஜ் மேலே நின்றுட்டு, குட் மார்னிங், உட்காருங்க. அண்டு நான் தான் உங்களோட ப்ரொஃபஸர் மிஸ்டர் பார்க். அண்டு என்னை பற்றி சொல்லணுன்னா அவ்வளோவா இல்லை. ஜீவன், இங்கே வாடா, கொஞ்சம் தலைவனை பற்றி ஏதாவது சொல்லு. தலை நில்லு தலை, தான் இப்போ வரேன் தலை. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் வந்து ஸ்டேஜ் முன்னாடி அதாவது ஜீவன் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, இங்கே பாருங்க, என் தலைவன் தான் ப்ரொஃபஸர், நாங்கள்லாம் ஒரு கேங்கு, புரியுதோ? அது மட்டும் இல்லாமல் தலைவன் பார்க்காத பொண்ணே கிடையாது, அவன் எல்லாரையுமே ரேக்கிங் பண்ணுவான். என்ன? இல்லை, அது வந்து ஈர்ப்பார். கிளாஸுக்குள்ளே வந்துட்டா இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது, புரியுதா? சாரி தலை, மறந்துட்டேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஜிம்னை பற்றி சொல்லிகிட்டே இருக்கான். ஸோ ஜிம்மன் வந்துட்டு அவனுக்கு இந்த காலேஜ் வந்ததுக்கப்புறம் செட் ஆஃப் கேங் கிடச்சிருக்கும். லைக் இவன் ரொம்ப ஃப்ளர்ட்டியான ஒரு டைப்பு. நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அவன் வந்து ப்ரொஃபஸராக இருப்பான், அதுவும் ரேக்கிங் பண்ணுறது. ஸோ இவங்கெல்லாம் ஒன்றானதுக்கப்புறம் ஸோ ஜீவனும் இவனும் நல்லாவே க்ளோஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அவனுக்கு எப்போதுமே கூடயே இருக்கிற ஒரு ஆள்னா அது ஜீவன் தான். ஸோ அங்கே உள்ள ப்ரொஃபஸர்கிட்ட கூட அவ்வளோவா பேச மாட்டான், மோஸ்ட்டாக ஜீவன் கூட தான். அவன் ப்ரொஃபஸராக இருந்தாலுமே அவன் கூட ஜீவன் தான் சுற்றுவான். ஸோ செட் ஆஃப் கேங்ஸும் இருக்காங்க, அவங்க கூடயும் பேசுவான். இவன் சொல்கிறது தான் எல்லா சட்டம், அந்த மாதிரி தான்.
கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு சார்னு கூப்பிடணும். வெளியேனா அவங்க எல்லாமே வந்து பசங்க மாதிரி பேசிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேங்கு. ஸோ பேக் டு தி ஸ்டோரி. போதும் போதும். ஸோ அப்படின்னு சொல்லி ஜீவனும் வந்து போய் அவன் ப்ளேஸில் உட்காந்துக்கிறான். ஸோ இதில் கண்டிப்பாக எல்லாருக்கும் டவுட் இருக்கும், ஏன் ஜீவன் இவங்கெல்லாம் இந்த கேங்கெல்லாம் வந்துட்டு சீனியர்ஸ் தானே இப்படி இங்கே இருப்பாங்கன்னு. ஏன்னா ஜிம்னு இருக்கிற இடத்துல தான் இவனுங்க இருப்பாங்க, அவங்க போகிற இடத்துக்குலாம் இவனுக்கு போவாங்க. இது அந்த சேர்மேனுக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ இதை அவங்க அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி கடைசியில் வந்து தெரிஞ்சுமே இவங்களை திருத்த முடியாதுன்னு தெரிஞ்சு அவங்களே விட்டுறாங்க. ஏன்னா சேர்மேனோட பையன் வந்துட்டு ஜிமின். ஸோ அதனால் வந்து இவன் எப்படியோ என்னமோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ ஜிமின் எந்தெந்த கிளாஸ் போகிறோன்னு அந்தந்த இடத்துல அவன் கேங் இருப்பாங்க. சரி, எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஐ வாண்ட் டு நோ ஆல் ஆஃப் யுவர் நேம்ஸ். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவன் ஐஸ் வந்துட்டு உங்களை தான் பார்க்குது. ஸோ நீங்களும் உன்னை பார்க்குறீங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி ஒரு லுக்கில். ஸோ ஏன்னா இவங்க பேசுகிறது உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி குழப்புது. ஸோ ஸ்டார்டிங் நீங்கள் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கனால உங்களுக்கு பக்கத்தில் அந்த பொண்ணு உட்காந்துருப்பா இல்லையா, ஷாப்பிங் பண்ணிட்டு. ஸோ அந்த பொண்ணில் இருந்து அந்த பொண்ணு அவள் பேர் சொல்கிறா, ரியா சார். ஸோ அப்புறம் அவன் கண்ணு உங்களை தான் பார்க்குது. ஸோ நீங்களும் அவனை பார்க்குறீங்க. ஸோ நீங்களும் எந்திக்கிறீங்க. கிம் வயன். நைஸ் நேம். ஸோ அதுக்கப்புறம் இன்ஹா சார். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அப்படி நேம் சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் சொல்லிவிட்டு கடைசியில் ஜிவனோட அந்த கேங்கு அலப்பறை பண்ணுறாங்க அவங்க நேம் சொல்கிறேன்னு. அவங்க ஃபுல்லாக ஃபன்னாக போயிட்டுருக்கு. அண்டு இன்றைக்கி நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன், எனக்கு சில பல வேலை இருக்குது. என்னமோ பண்ணுன்னா என்னமோ பண்ணுங்க, ஐ டோன்ட் கேர். அண்டு இந்த சேர்மேன் கிட்ட போட்டு விட போகிறேன்னு எந்த வாண்டாது போச்சு, அவ்வளோதான், காதை பிச்சு கையில் கொடுத்துருவேன், புரியுதில்ல? ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சீட்டில் அப்படியே உட்காந்து காலை நல்லா அந்த பெஞ்ச் மேலே வச்சு கால் மேலே போட்டு அவன் ஃபோன் எடுத்து நோண்டிகிட்ருக்கான், இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு. ஸோ அதை அப்படியே பார்த்து சவுண்டு வேறு கொஞ்சம் வச்சுக்கிறான். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வேறு உட்காந்துருக்கீங்க, எல்லாருமே வந்து ஒவ்வொரு வேலை பண்ணி கத்திட்டு அலப்பறை பண்ணிட்டுன்னு எல்லாருமே கேங்காக மாறி அப்படி இப்படின்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் 3 பெஞ்சு இருக்கிறவங்க வந்துட்டு ஒன்றாயிடுறாங்க. பட் நீங்களும் இன்ஹாவும் மட்டும் ஒன்றா சேராமல் இருக்கீங்க. லைக் அந்த கேங் கூட சேராமல் நீங்கள் 2 பேர் ஒன்றா இருக்கீங்க. பட் 2 பேர் பேசிக்காமல் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. வயன், நீ இந்த சாரை பார்த்தியா? அழகாக க்யூட்டாக இருக்கார்ல. பட் நான் கவனிச்சேன்டி, நம்ம வரப்போ உன்னே அவர் குறுன்னு பார்க்குறாரு. நம்ம கிளாஸுக்கு வந்தப்போ நின்னப்போ நேம்ஸ் கேட்கும்போது அந்த சைடு இல்லாமல் உன்னை பார்த்து, ரியாவை கூட பார்க்காம உன்னை பார்த்து கேட்குறாரு. ஐ திங்க் சம்திங் பிட்வீன் யூ அண்ட் ஹிம். இன்ஹா, லூஸை மாதிரி பேசாது இன்ஹா, நம்மளே இன்றைக்கி தான் வந்திருக்கோம். ஸ்டார்டிங்கே இவர் இப்படி பண்ணுறாரு. போர்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அது யார் முடிப்பா? எனக்கு டென்ஷனாக ஆகுது. ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகே, ஒரு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விட்டால் பரவாயில்ல. லாஸ்ட்டில் ஃபுல் பீரியடு சும்மாவே இருப்பாங்களா? அதுவும் இன்றைக்கி 12 o'clock வரைக்கும் இவரோட கிளாஸ் தான் இருக்கும். நம்ம அவ்வளோ நேரம் என்ன பண்ண போகிறோம்? நீ இதெல்லாம் விட்டு தொலைன மணிக்கு என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஹா அப்படியே வந்து ஒயின் சைடு திரும்பி அப்படியே உட்காந்துட்டு, ஸோ 2 பேரும் வந்து கதை பேசிகிட்ருக்காங்க. லைக் இன்ஹா வந்து நிறைய பேசுகிறா, ஒயின் வந்து அது கேட்டுகிட்டே இருக்கா. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படி லெஃப்ட் சைடில் தான் உட்காந்துருப்பான். ஸோ அவன் காலை லைட்டாக வந்து தள்ளி வச்சுட்டு பார்க்குறான். இன்ஹா வந்து உங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கா, உங்களோட ஃபேஸ் தான் வந்து அவனுக்கு ஃபேஸ் ஆகி தெரியுது. ஸோ அப்படியே வந்து உங்களை ஒரு கிளார் விட்டுட்டே அந்த ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே கவனிச்சுட்டு லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே வந்து தெரியாமல் அவனை பார்க்குறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களே பார்த்து ஒரு மாதிரி அவன் ஃபேஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சைடில் லைக் டேர்ன் பண்ணி ஒவ்வொரு சைடு ஆங்கிளையும் உங்களை பார்க்குற மாதிரி பார்க்குறான். நான்சி, இங்கே வா. எத்தனை வாட்டிடி சொல்கிறது நான் போகிற கிளாஸில் வராதுன்னு?
போய் தேர்ட் இயரில் உட்காருவியா? அதை விட்டு என் பசங்க தான் வரானுங்க, உனக்கு எங்கடி போச்சு அறிவு? முன்னாடியே வரேன்னா அது இல்லை ஜிமன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு நெளிய. ஸோ இவனும் ஒரு மாதிரி நெளிஞ்சு தான் பேசுகிறான் அவங்க இந்த பொண்ணுக்கிட்ட. நீங்களாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, என்னடா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் முன்னாடி இந்த சைஸ் எல்லாம் கரெக்டாக தான் வச்சுருக்கேன்னா எனக்காகவே வளர்க்குறியோ? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவன்கிட்ட அப்படி ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவளையும் லுக் விட்டு பார்த்துட்டே இருக்கான். ஸோ இவளும் சேர்ந்து ஜிம்மனோட ஷோல்டர்லாம் தொடுறது அப்படி இப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணு ஜிம்மன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ செகண்ட் இயர் படிக்கிறவங்க ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு இவன் போகிறப்பெல்லாம் வர்றது, எங்கே இருந்தாலுமே இவனும் வந்து கிளாஸ் கட் அடித்து போயிடுவா, அப்படியே மறைஞ்சிருப்பான் அவளை சைட் அடிக்கிறதுக்குன்னு. அது ஜிம்மனுக்கும் நல்லா தெரியும், ஏன்னா இவனும் வந்து கூட சேர்ந்து ஃப்ளர்ட் பண்ணுவான் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அந்த பொண்ணு அதுக்காகவே வந்து சுத்தம் இவனுக்கு வந்து இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினச்சி. ஜிமன், ஐ லவ் யூ ஜிமன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் டேட் பண்ணலாம், ரூமுக்கு போகலாம், என்ன சொல்கிற? உத்தா, நான் சொன்னேன் உன்னை லவ் பண்ணுறேன்னு. நீ ஏன் பின்னாடி சுற்றின? நானும் ஃப்ளர்ட் பண்ணேன், அதுக்குன்னு லவ் ஆயிருமா? என்ன ஜிம்மன் சொல்கிற? ஐ லவ் யூ ஜிம்மன், அப்படி சொல்லாத. ஒன் நைட் என் கூட இரு, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படி. நான் ஒரு மாதிரி வழிஞ்சிட்டே இருக்கா. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க, பட் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்ச, சார் மே ஐ கோ டு ரெஸ்ட் ரூம் ஓ அப்படின்னு உங்களை பார்த்துட்டு, நீ அங்கே போய் உட்காரு போ, எனக்கு சில பல வேலைலாம் இருக்குது, நான் போயிட்டு வரேன். எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க, புரியுதாடா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு ஜீவன் கிட்ட கண் காமிச்சிட்டு போகிறான். ஸோ ஜீவன் அப்படி உங்கள் பின்னாடி தான் வரான். ஸோ வயன் பாட்டுக்கு நல்லா டங்குன்னு பேக் ஆட்டிட்டு போயிட்டு நடந்துட்டுருக்குறா. அவள் வேறு அந்த ரெட் கலரில் அந்த சுடி போட்டிருப்பா இல்லையா, செம்ம க்யூட்டாக அழகாக இருக்கும், ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு. ஸோ ஹேரையும் பேக்கையும் கீழே இருந்து அப்படியே பார்த்துட்டே வரான் இவன். வா யாரே நீ தா கும்மன்னு இருக்க, நல்லா பழன்னு பரவாயில்லையே, நம்ம கலருக்கு கரெக்டாக இருப்பா போட. ஆனால் நம்மளை ரொம்ப இதாக நினச்சிருப்பாளே, பரவாயில்ல நினச்சிட்டு போட்டோம். போய் இங்கே பாரு. சார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? உன் கூட வரேன். சார் நான் தான் சொன்னேனே நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு. போ, நானும் வரேன். உனக்கு எதாவது பிரச்சனை இருக்கா? சார் நான் போகிறது கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம், நீங்கள் அதாண்டி உனக்கு என்னடி பிரச்சனை? நீ போ, நான் பார்க்குறேன். வெளியே நிற்கிறேன்னு சொன்னேன். ஆனால் சார் கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்னா நீங்கள் போடி. ஸோ நீங்களும் அப்படியே வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அவனை கண்டுக்காமல். ஸோ அப்படியே உங்கள் பின்னாடி அப்படியே ஓடி வந்த உங்களோட அந்த ஷால் நீங்கள் ஒன் சைடாக போட்டிருப்பீங்க, அதை அப்படியே பிடிச்சி ஸ்மெல் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறான். கரெக்டாக அது ஸ்லோ மோஷனாக தெரியுது உங்களுக்கு. அவன் அப்படியே வந்து நிற்கவும் அதை ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லுக்கு விடுவான், அவ்வளோதான். அப்புறம் என்ன, போயிடுவியா? இங்கே வா, இங்கே நெல்லடி, கிட்ட பார்த்தோன்னே சொல்லணும்னு தோணுது அப்படின்னு வயனை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இதை கேள்றி. நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாளே தகுமா? கலந்தது போலே கலந்தவர் உன்னை
பார்த்தோன்னே தாண்டி தோணுச்சு. அதான் டக்குன்னு சொல்லிட்டேன். என்ன நினைக்கிற? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, காலையில் ரேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போது என்கிட்ட வந்து எப்படி பாடினா? பிடிச்சவங்ககிட்ட தானே பாட முடியும். இல்லை, அது பார்த்த உடனே எப்படி? அப்படி தான் இருக்கும். அப்படி தான் எனக்கு வரும். வந்துச்சு. இருக்கு. என்னங்கிற? நீங்கள் எல்லா பொண்ணுக்கிட்டையுமே ஃப்ளர்ட் பண்ணுறீங்க, நான் எதுவும் உண்மைன்னு எடுத்துக்கிறது? நினச்சேன்டி இது தான் கேட்பேன்னு. சும்மா ஃப்ளர்ட் பண்ணுறதில்ல என்னடி? உனக்கு என்ன பேக் குறையுதா நான் பண்ணுறதில்ல? ஜி, என்ன பேசுகிறீங்க? அதே தான். எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அதுக்கு மீறிலாம் போக மாட்டேன். கவலைப்படாத. எனக்கு பொண்டாட்டி வாடி, உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு வயனை பார்த்து அப்படியே ரொமான்டிக்காக கேட்பான். ஸோ அது அப்படியே செம்ம ஃபீலாக இருக்கும். நல்ல சில்லுன்னு காற்று வேறு வரும். அந்த டைமில் கிளைமேட் அப்படியே கூலிங்காக இருக்குது. ஸோ ஜிமின் பக்கத்தில் அந்த காற்றுக்கு அந்த ஃபீலே செம்மையாக இருக்கும். 2 பேரும் பக்கத்தில் நிற்கிறதுக்கு. அவன் மூச்சு காற்று வயன் மேலே போடும். ஸோ அப்படியே வந்து இந்த சீன் கட் பண்ணி ஒரு 3 வீக்ஸ் கழித்து பார்த்தா, ஸோ இப்போ ஜிமின் பீரியட் கரெக்டாக வந்து ஜிமின் கிளாஸ்க்குள்ளே வரான். ஸோ வந்தோடனே வயன் மேலே தான் கண்ணு போகுது. வயனும் பார்க்குறா. 2 பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணி நிற்கிறாங்க. ஸோ கிளாஸே வந்துட்டு அவங்க 2 பேர் மேலே தான் ஃபோக்கஸாக இருக்குது. ஸோ அவன் உட்காருங்க. அப்புறம் இன்னைக்கு டெஸ்ட்டு கொடுத்தல, படிச்சுட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்குறான். ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எஸ் சார்னு சொல்கிறாங்க. சரி, பேப்பர் எடுங்க. நான் கொஷின் போர்டில் எழுதி போடுறேன். அப்படின்னு ஓகேவாங்கிற மாதிரி தலை உங்களை பார்த்து தான் வந்து கேட்குது. அவன் கண் எங்கேயுமே போகல. ஸோ அப்படியே அவன் போர்டில் திரும்பி கொஷின்ஸ் எழுதி போடுறான் டெஸ்ட்டுன்னு. ஸோ போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் சைடில் நீங்கள் கார்னரில் உட்காந்துருப்பீங்க, லைக் கிளாஸ் என்ட்ரிலேயே ஸ்டார்டிங் லெஃப்ட் சைடில். ஸோ அந்த இடத்துல டோர் இருக்கும். அதில் சாஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத அப்படியே உட்காந்து நின்று பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் டெஸ்ட்டுக்கு படிச்சேடி? அது படிச்சிருக்க மாட்டேன், அதுதான் தெரியுமே. ஏன்னா நைட்டு நம்ம வேறு வேலையில் இருந்தோம்ல. சிம்மன், என்ன பண்ணுற நீ? நீ அங்கே போய் நில்ல. உண்மைதானே சொன்னேன். நான் இடுப்பெல்லாம் கடிச்சு வச்சு நீ என்னோடது வாயில் வச்சு சிம்மன், தாண்டி பண்ண பொண்டாட்டி ஆடி உண்மை தானே, மறைக்க முடியாதுல்ல. சிம்மன், என்ன சிம்மன் பண்ணுற? என்ன எம்பாரஸ் பண்ணாத? பக்கத்தில் ஃப்ரெண்டு இருக்கா, வீட்டில் போய் பேசிக்கலாம். சிம்மன், போ சிம்மன். ஏய், போக முடியாதுடி, நாடி பண்ணுவேன். சிம்மன், ஏன் சிம்மன் இப்படி பண்ணுற? என்ன படிக்கவும் விடலை, அப்போ டெஸ்ட்டாவது வைக்காமல் இருக்கலாம்லடா, ஏன்டா இப்படி பண்ணுற? அது ஒன்றும் இல்லடி, உன்னை இங்கே எல்லோரும் முன்னாடி திட்டுறதுல ஒரு கிக்கு இருக்குது பாரு, அது வேற லெவல் டி. அப்போ தான் நீ அதை வச்சு என்கிட்ட வீட்டுக்கு போனதோட விட மாட்டேன், அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ தாண்டி உன் கையை கட்டி போட்டு சோறு வர்றதுக்கு நல்லாயிருக்கும். நானா கேட்டா நீ அப்படி பண்ண விட மாட்டேல்ல. சிம்மன், என்ன சிம்மன் பேசுகிற? காலேஜில் எப்படி பேசுகிற? ஏய், என்னடி, எனக்கு உன்னை பார்த்தா தாண்டி பேசணும்னு தோணுது. பார்த்தா
அது ரெண்டையும் வச்சு என்னென்னமோ பண்ணிட்டேன். அதான்டி, அதை விட்டு வெளியவே வர முடியல. அப்படின்னு உங்கள் செஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த தாலியை தான் பார்க்குறான். ஸோ நீங்கள் அன்றைக்கி அவனுக்கு ஓகே சொல்லி உங்களை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கும் மேரேஜும் நடந்திருக்கும். அது உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும், வெளியே எந்த கிளாஸுக்குமே தெரியாது. ஸோ இப்படியே சீக்ரெட்டாக வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ வேணும்னே வந்துட்டு உங்களை இது மாதிரி எல்லோரும் முன்னாடியும் வந்துட்டு நீங்கள் டெஸ்ட்டு ஒழுங்காக எழுத மாட்டீங்கன்னு சொல்லுவான். ஏன்னா அவன் நைட் உங்களை படிக்க விடாமல் 2 பேரும் அப்படி மேட்ரு பண்ணிவிட்டு அப்படி தான் இருந்திருப்பீங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங் ஜிமன் 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 டெஸ்ட் இருக்குது ஜிமன், நீ தானே ஜிமன் சொன்ன, விடு ஜிமன் வலிக்குது. கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னா செம்ம ஸ்பீடாக வந்துட்டு 2 பேரும் வந்து மேக் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் படிக்கணுன்னாலும் விட மாட்றான், ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் அப்படி தான் பண்ணுறான். ஸோ அப்படியே தான் வந்து உங்கள் லைஃப் போகும். நாடி வாயில் ஒன்றும் போடாமல் பழன்னு வச்சிருக்கேடி லிப்ஸை, அப்படியே செரி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ் அப்படியே நல்லா கடிச்சு இழுக்கிறான். ஓகேடா, இதோட வந்து இந்த ஸ்டோரி முடிச்சுக்கலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். எப்படி இருக்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை, ஐ லவ் யூ. முரஹே.